வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் கிரேவிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சக்தி சிக்கன் பவுடர் நான் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூன், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் போட்டாச்சு. இதில் மஞ்சள்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா பிரட்டியாச்சு. வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி போட்டால் தான் வேகும். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு சிக்கன் வேகுது. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், போட்டு அதையும் நல்லா பிரட்டலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெய் விட்டு வர மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதில் சிக்கன் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போடலாம். மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா பிரட்டலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கிறதுனால தான் சிக்கன் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால அந்த வதக்குறதுல மட்டும் சோம்பேறித்தனம் படாமல் வதக்குங்க. வெங்காயம் போட்டு சிக்கன் போட்டு தக்காளி போட்டப்பே பாதி வெந்திருக்கும். இப்போ 3/4 வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 டம்ளருக்கு. மசாலா வேகிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். மூடி போட்டு இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சிம்மில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரிலாம் எண்ணெய் விட்டு நல்லா தண்ணி வற்றட்டும். தண்ணி வற்றினதுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் விட்டு வந்து நல்லா தண்ணியெலாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.